கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் போகிற ஹைவே ஏறிட்டோங்க. வந்து கரெக்டாக 190 கிலோமீட்டர் நம்ம நாக்பூர் போகணும். டென்ஷன் ஆகுது. எவன்லாம் கேட்டான் இருங்க. நீங்கள் பார்த்தீங்களா சூத்துக்கு திண்டாடணும் போட்டிருக்கு. தெரில இது ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சரி நம்ம மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளோ இதை மாதிரி தான் வரும் மழை நினச்சேன். அதே மாதிரி வருது பாருங்க. ஐயோ யாராவது நிறுத்துனா நிறுத்தாத, யோசிச்சுட்டு அப்புறம் நிறுத்து. முடிஞ்ச வரைக்கும் வண்டியை க்ரூஸ் பண்ணிட்டு போயிடு. லிஃப்ட் கிட்ட கொடுத்துடாது யாருக்கும். இல்லை ஓயோலாம் அதிகமாக வந்துட்டு இருக்குல்ல நம்ம ஊரில் இல்லை, எங்கே தானே இருக்குது ஓயோ. ஸோ ஓயோ மாதிரி ஹோட்டல் ஓ அப்படின்றது ஒரு பிரான்ச்சு, ஒரு ஓகே. இட்ஸ் நாட் யுவர் ஹோட்டல் ரைட்? காமிச்சிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு தேடிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து கண்டிப்பாக இது மாதிரி நடக்கும். அதனால தான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணி. ஏ காய்ஸ், ஃபைனலி நம்ம கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் போகிற ஹைவே ஏறிட்டோங்க. சென்னையிலேருந்து கிளம்புற 2வது நாள் தான் நம்ம ஹைவேவே பிடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து லொக்கேஷன் போட்டதுனால ஊருக்குள்ளலாம் சுற்றி கித்தி வந்து உள்ளே இதில் வந்து சேர்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து ஏறிட்டோம். நம்ம வந்து இப்போ கரீம்நகர் டு நாக்பூர் போயிட்டு இருந்தோம் டே 2 இன்னைக்கு. அதில் வந்து ஒரு 95 கிலோமீட்டர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் உள்ள நுழைஞ்சி ஃபைனலாக நம்ம வந்து அந்த ஹைவே பிடிச்சிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 190 கிலோமீட்டர் நம்ம நாக்பூர் போகணும். அங்கே போய் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு. ஏன்னா வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் அங்கே போய் ஸ்டே பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா நான் போகிற வழியில் இந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம பைக்கு சாரா நிற்கிதா. ஸோ அங்கே பாருங்கள், ஒரு அரை கிலோமீட்டருக்கு அகலம் இருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய ஆறுங்க அது. ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பாக விவசாயம்லாம் பண்ணுறது தான் ஃபுல்லாக மழை தெரிஞ்சிட்ருக்கு ஓரமாக. ஸோ அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சுங்க. அதனால தான் நின்று வீடியோஸ் எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இந்த பேனிஸ் ரோடு இருக்க ஸ்டிக்கரிங் நல்லா இருக்கான்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்மளை இடையில வந்து பார்த்தாங்க, மீட் பண்ணவங்க தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கப்புள்ஸ் போகிறாங்களே. இந்த ஹைவே வந்து பிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாதுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர் நாக்பூரில் போய் ஸ்டேவை போட்டு அடுத்த ரூட்டை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம். பைக்கு ஓகே, ஆல் செட், கிளம்ப வேண்டியது தான். இந்த நேரம் கூட ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். இருங்களா நான் கமெண்ட்டை காட்டுறேன். கொத்தா இருங்க, டென்ஷன் ஆகுது. எவன்லாம் கேட்டான் இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன கமெண்ட்னு. எனக்கு நான் இதெல்லாம் இப்படி காட்ட வேணாம் தான் இருந்தேன். வெளிலவா, இப்போ ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன். யூடியூப் ஸ்டுடியோவா, இங்கே பாருங்கள். நீ பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி செலவு பண்ணுவேன். இதெல்லாம் தேவையா அவனுக்கு? எவன்டா மத்திய தின்ஹேஷ் ராஜ், இதெல்லாம் உங்களுக்கு பிரதர் உங்களுக்கு தேவையா? அதெல்லாம் ரிப்ளை பண்ணணுமா வேணாமான்னு தோணுது. உங்களுக்கு என்னப்பா வேலை வெட்டிக்கு போக மாட்டேன் நீங்கள்? அப்படி இல்லை, ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா சோத்துக்கு திண்டாடணும். அதுக்கும் இதை பற்றிய ஸ்பெல்லிங்கை பார்த்தீங்களா? சூத்துக்கு திண்டாடணும் போட்டிருக்கு. தெரில இது ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சரி நம்ம மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளோதான். கடுப்பாகுது டைலாக். இதை பார்த்தா கமெண்ட்டை பார்த்தா இவன் பார்த்தா நான் வந்து நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருந்ததை அம்மா அப்பா கொடுத்த காசில் நீ செலவு பண்ணணும்னு கேட்குறான். இவெல்லாம் எவனுக்கு எப்படி தெரியும் உனக்கு என்னை பற்றியெல்லாம்? நான் செலவு பண்ணுறதுனால நான் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான்னு இவனுக்கு என்ன தெரியும்? இதில் உள்ள ஒவ்வொரு பொருளும் நான் சம்பாதிச்சது, ஓகேங்களா? அம்மா அப்பாவுக்கு நான் கொடுத்துருப்பேனே தவிர எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு நான் தான் சம்பாதிச்சு கொடுப்பேன். அவங்க ஒன்றும் எனக்கு கொடுக்கல. இப்படிதான் இல்லை, உள்ள ஒரு பொருளும் என் காசு, நான் உழைச்சது. அது உங்கள் எல்லாருக்குள்ள இந்த வேலை இந்த ஆளுக்கு மட்டும். எவன் கமெண்ட் பண்ணான்னு தெரியல, பார்த்தா நீ எவனை வேணா வந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை கிடையாது. டென்ஷனாக இந்த கமெண்ட் பார்க்கும்போது சரி விட்டு போனா ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் முன்னாடியே வந்துருச்சு, நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். மறுபடியும் அதிலே வந்து அதே மாதிரி கமெண்ட் பண்ணால் கடுப்பாகுது எனக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்களா நாக்பூர் ஹைவே வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாக்பூர் போகிற ஹைவே நாக்பூர் ஹைவே இல்லை, வேற லெவலில் இருக்குல்ல. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இந்த ரோடே போகுது, ஹைவேவே. ஆத்தாடி நேரம் சைடில் போயிருப்பேன். லாக் பண்ணும்போது லாகில் கான்சன்ட்ரேஷன் போகிறதுனால ரோடை பார்க்கல பாருங்க. டக்குன்னு ஃபுல்லாக லாரி தான். என்னன்னா என்ன ஊருன்னு தெரியலையே. தெரியல. 2 பக்கமும் ஃபாரஸ்ட்டு, நடுவில் ரோடு போகுது. செம்மையான ஒரு ஹைவே இது. போங்க, வேறு லெவலில் இருக்குது. நான் இதெல்லாம் முன்னாடியே இந்த லடாக் போகிறவங்க வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அதில் போகிறேன். வேறு லெவலு. ஆத்தாடி நினச்சேன் இதை மாதிரி தான் வருவிடான்ட்டு.
இதை மாதிரி தான் வரும் மழை நினச்சேன், அதே மாதிரி வருது பாருங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நம்ம வண்டி வேறு லைட்டாக சாஞ்சாலே சாஞ்சிருது. ஏமாடி இங்கே பாருங்க எப்படி இறங்கி நிற்கிதுன்னு வண்டி. மேகம் தானா? நான் மேகம் தான் நினைக்கிறேன். லைட்டாக தூக்கிட்டு போயிடுச்சு. போவோம். ரெயின் கோட் எடுத்து மாட்டலாம்னு நினச்சேன், போயிடுச்சு. பார்த்துக்கலாம். பாய் ப்ரோ. சரி மிஸ்டர் ஆர்டிஸ்ட் Only 1% bro. Yeah, I'm solo rider. Okay bro, I'm going to. Yeah, sure. Okay bro, thank you. Bye bye. இவர் அங்கே நிற்கும் போதே வந்து பேசினாப்புல. ஆக்சுவலாக அங்கே கொஞ்சம் இடத்துல ரெஸ்ட் எடுத்தனால அங்கேயே வந்து பேசினார். ஸோ இங்கே நான் மலைக்காக அவர் நின்றுட்டு இருந்தார். நான் நின்னோன்னா திரும்பி வந்து பார்த்துட்டு சேனல் நேம் கேட்டு போகிறாரு. வா, இப்போ தான் போர்டே பார்க்குறேன். இங்கேருந்து நான் ஊர் போட்டிருக்கேன். நாக்பூர், நியூ டெல்லி, அலிதாபாத், வாரணாசி. ஹைவே போவோம். ஏன் மழை பெஞ்சிருக்கும் போல இருக்கிற நேரமாக. ஆனால் கண்டிப்பாக எல்லாம் வர போகும். ஏன்னா அது வந்து எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணுது. இந்த ஹைவே வந்து கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் வரைக்கும் ஒரே ஹைவே தான். வேற லெவலில் NH44. வாவ், காரா மாதிரி ரோட் டிப்னா அப்படிதான் இருக்கணும். இந்த ரோட்டில் போகிறோம்ல, நிறைய லாரி போதா. ஒவ்வொரு லாரியும் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஒரு பஞ்சாப் லாரி வந்துச்சு. அப்போ அப்படியே இந்த வீலில் உள்ள அந்த டிசைன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா கலர் கலராக கொடி தொங்க விட்டுக்கிட்டு டிஃப்ரெண்டாக லாரி பார்க்குறேன். பஞ்சாப் கார் லாரி. சிங்கு உட்காந்து ஓடிட்டு இருக்காப்புல. பல்ல பள்ளி லாரி வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் டிசைன் இப்போதான் நான் டோல்கேட்டே பார்க்குறேன். நேற்று ஆரம்பிச்சதில் பாதியில் டோல்கேட் கட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. ஏன்னா ஊருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ தான் இந்த டோல்கேட்டே பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. இனிமேல் டோல் கண்டிப்பாக வந்துட்டுருக்கோம். தாடி நம்ம டோல் பே பண்ண தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். என்ன தான் 30 லட்ச ரூபாய்க்கு பைக் வச்சுருந்தாலும் டோல் தேவை கிடையாது நமக்கு. ஏன்னா இது பைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லாரி தான். ஏன்னா எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணுது. கண்டிப்பாக இருந்த வழியாக தான் போயாகணும் அவங்க. லாரி டிரைவர்லாம் புரியல, என்னதான் வேலை அவங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் ஃபுல்லாகவே ட்ராவல்லே இருப்பாங்க தெரியுமா. அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல் டைம் ட்ராவல். ஆனால் அவங்களாம் டைமிங் லோடு தான் அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த டைமுக்கு நம்ம அங்கே போய் அவங்க சேரணும், இல்லைன்னா அவங்களுக்கு அது பெனிஃபிட் கிடையாது. ஆனால் டைமிங் லோடு அடிக்கிறவங்களும் கஷ்டம். நான் அந்த மோட்டோ வீலோட அந்த க்ளவுஸ் எடுத்து போட்டேங்க. ஏன்னா அந்த க்ளவுஸ் தான் நம்ம கை வலிக்காமல் இருக்கும், ஷேக் ஆகாமல். ஏன்னா அந்த க்ளவுஸ் போட்டால் இன்ஜினோட அந்த வைப்ரேஷன் அப்படியே எங்கள் கைக்கு தெரியும். அந்த க்ளவுஸ் இது தெரியாது, அதனால தான் எடுத்து போட்டேன். ஓகேவா இருக்கு. இப்போ க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம் பிரச்சனை இல்லாமல். நான் அந்த உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு பைக்கில் ஒருத்தர் போனார் G310. தெரில, நம்ம ஆளுங்களாம் கிடையாது. நம்ம ஆளுங்க கண்டிப்பாக நிறுத்திருப்பாங்க. கை மட்டும் காமிச்சிட்டு போனார் அப்படின்னு ஒரு கன்சல்ட் கொடுத்துட்டு போனார். ஓகே, நான் ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கிலோமீட்டரை கவர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். இங்கே ஒரு டோல்கேட் ஒன்று இருந்துச்சு. அந்த டோல்கேட் என்னன்னா லெஃப்டில் பார்த்தீங்களா, டோல்கேட்டுக்கு உள் பக்கம் போகுது. ஆக்சுவலாக நம்ம தடாவில் இருந்துச்சுல்ல, உள்ளே போயிட்டு டோல் வர மாதிரி, அதே மாதிரி இங்கே டோல் வச்சுருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. நான் பட்ற இந்த பக்கம் ரோட்டில் வந்துட்டே இருந்துட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு வந்து கை எப்படி இப்படி காமிச்சாரா, அப்புறம் காமிச்சு பார்த்துட்டு அப்படி விட்டார். அப்படியே யார் என்னன்னு தெரியல, அங்கே பிளாக் கலரில் போட்டு செக்யூரிட்டி மாதிரி உட்காந்தாப்புல. இங்கே வேற யார் எப்படின்னு தெரியாதுங்க. நிறுத்த சொன்னால் ஃபஸ்ட்டு யோசிக்கணும், அப்புறம் தான் நிறுத்தணும் வண்டி அப்படின்னு தான் சொல்லி தான் அனுப்பினாங்க எங்கள் ஊரில் உள்ள பசங்க. ஆக்சுவலாக எங்கள் சென்னையில் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா, அந்த இதெல்லாம் ரைடிங் இதாக இந்த கிராஸ் கார்லாம் மாட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க பசங்க. அவர்லாம் சொல்லி தான் அனுப்பினாப்புல முதல் நாளுக்கு வந்து, ப்ரோ யாராவது நிறுத்தினா நிறுத்தாத,
யோசிச்சுட்டு அப்புறம் நிறுத்து, முடிஞ்ச வரைக்கும் வண்டியை க்ரூஸ் பண்ணிட்டு போயிடு, லிஃப்ட் கிட்ட கொடுத்துடாது யாருக்கும். ஏன்னா உண்மைதான், ஏன்னா இந்த இடத்துல நம்ம யாரையும் நம்ப கூட முடியாது. சொல்லி தான் அனுப்ப நாங்கள் ஆன் பண்ணி, நான் இல்லைனாலும் நிறுத்த மாட்டேன். டூ வீலர் வே இது சேர்ந்துடா, டூ வீலர் வே இதுதானே? ஓகே தேங்க்ஸ். அழகு விசு பசங்க இல்லைங்க, ரோடை மடக்கி மடக்கி வச்சானுங்களா, எனக்கு என்னென்னு புரியல. இதில் பார்த்தா அங்கே டூ வீலர் வே அங்கே ரைட் சைடுன்னு போட்டுருந்துச்சு. சிலம்பு கேட்டால் இல்லைன்றாங்க. அப்புறம் சரி நின்றுட்டு போய் கேட்டால் மறுபடியும் அடைச்சானுங்க, திருப்பி போடான்றானுங்க. தெரில, ஒருவேளை கேமராவில் நம்மளை இது பண்ணுறாங்க, கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்புகிறானுங்க போல இருக்குது. அதான் அங்கே கேமரா மாட்டியிருக்கோம், ஃபாஸ்ட்டாக போனால் தெரியாதுல்ல, அதனால் நிறுத்தி எடுத்துகிட்டு அனுப்புகிறாங்க. ஃப்ரண்ட் வீலில் காற்று கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 23, 24 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பள்ளத்தை தாண்டி அடிச்சுட்டு வந்துருச்சு. காற்று மட்டும் ஃபுல்லாக இருந்துச்சு, அவ்வளோதான், ரிம்மு நேரம் உடஞ்சிருக்கும். ஏன்னா காற்று இல்லைன்னு வச்சுங்க, உங்கள் ஓரளவுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆக்சுவலாக இப்போ நேற்று போன ரயிலே 2-3 இடத்துல செம்மையாக இருக்கலாம் ஆறுன்னு. நேற்று போன இடத்துலையே இது மாதிரி 2 வாட்டி அடி வாங்கிச்சு வண்டி, தப்பிச்சிட்டேன். பட் இந்த இடம் ரொம்ப மோசம், பெருசு, பள்ளமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டடிச்சு ஓட்டு வந்தேன். ஹாஸ்டல் பள்ளத்தில் பட்டாக்குன்னு அடிச்சது வண்டி. 40 தான் போகணுமா? சரியே அறக்கு பறக்குமா போட்டு டன்னக்கம்மா டன்னு எம்மாடி நல்லா காட்டில் இந்த கம்மில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. போட்டு நம்ம ரஜினி சார் வாக்கிங் வரல ஒரு பாட்டில், இங்கே லெஃப்ட் ரைட்டும் அந்த பாட்டு பாருங்க. மலையில் ஏறி இறங்கிட்டு இருக்கு ரோடு. இடையில ஒரு மலை இறங்கிருக்கும் போல இருக்கு. சென்னை டு ஸ்ரீநகர் போறச்சு, கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் ரோட்ல வந்து இடையில ஒரு மலை இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த மலையே உடச்சி மலைக்கு மேலே ஏறி இறங்குது ரோடுங்க பாருங்க. செம ஸ்லாப்பா இருக்கா? ஆப்போசிட்ல பாருங்க மலைய. இந்த லாரி ஏறவே இல்லை, முக்குது கிடந்து. அது அவ்வளோ லோடு உள்ள அங்கே பாருங்க அந்த லாரிய. ஐயோ கஷ்டம். இங்கே பாருங்க ரோட, ஐயோ வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரி இருக்கு ரோடு. ஹே காய்ஸ், வாய்ஸ் எந்தளவுக்கு தெளிவாக கேட்குன்னு தெரில. ஆக்சுவலாக நம்ம நாக்பூர் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ தான் ரூம் புக் பண்ணேன். ரூம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 9.9 கிலோமீட்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாக்பூர் இங்கே இருக்குது, இதை தாண்டி நம்ம போகணும். ஸோ இங்கே எனக்கு முன்னாடியே லெஃப்ட்லேயே இருந்துச்சு ரூமு. அது இல்லாமல் நான் அகோடாவில் ட்ரை பண்ணி பார்த்தேன், இது கம்மியாக கிடச்சிது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 683 ரூபா சம்திங் தான், எல்லா டேக்ஸ் மொத்தமாக சேர்த்து. ரிவ்யூ பார்த்தேன், ஃபுட்டு மட்டும் கேவலமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நம்ம பிரச்சனை இல்லை, வெளில கூட போய் சாப்பிட்டுக்கலாம். ஏரியா செம்ம க்ளீனாக இருந்துச்சு. இதுக்குள்ளே தான் வந்துட்டு இருந்தேன். ஆனால் மழை பெஞ்சுது, அதனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ தான் மழை தூரல் லைட்டாக நின்றுச்சு. ஸோ இப்போ தான் ரூம் புக் பண்ண அப்படியே போகலான்ட்டு. ஏன் நான் உள்ள போயிட்டு ரூம் புக் பண்ணோன்னா புக் பண்ணலாம், ஆனால் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது ரொம்பவே. ஸோ நம்ம பட்ஜெட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கே இங்கே கிடைக்கும் போது நம்ம தேடி புக் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பண்ணலாம், எனக்கு பண்ணலாம், உங்களுக்கு பண்ண மாட்டீங்கன்னா வேணால் புக் பண்ணிங்க. ஆனால் காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போதா? காட்டுக்குள்ளேன்னு அழைச்சிட்டு போகல, இது வந்து அந்த ரோட்டுக்கு அழைச்சிட்டு போய்டும் நம்மளை. அதனால தான் இது கைஸ். ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஓயோலாம் அதிகமாக வந்துட்டுருக்குல்ல, நம்ம ஊரில் இல்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குது ஓயோ.
ஸோ ஓயோ மாதிரி ஹோட்டல் ஓ அப்படின்றது ஒரு பிரான்ச்சு, ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ். ஆமாம், இவங்கள்ட்ட நாக்பூர்லேயே மொத்தம் 18 பிரான்ச் இருக்கான். இப்போ நான் புக் பண்ணது வேறு பிரான்ச்சு. ஆனால் எனக்கு லொக்கேஷன் பார்த்தோன்னா ஒன்று போட்டுட்டு, நான் ஆக்சுவலாக ஹோட்டல் நேம் ஒன்றா தானே இருக்கும், நான் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சிட்டேன். நான் அட்ரஸும் சரியாக பார்க்காம இங்கே வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பின்னாடி வரும். போல் நமக்கு முன்னாடி தான் இருக்குது அந்த ஹோட்டலு. அதாவது நம்ம நாக்பூர் டு ஜங்ஷன், ஜான்சி அந்த பக்கம் போக போகிறோம்ல, சாக்பூர்லாம் சாகர் அந்த பக்கம் தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. அவுட்ரு இருந்தால் தான் கடுப்பாக இருப்பேன், உள்ளே தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. தேவையில்லாமல் காட்டுக்குள்ளெலாம் பூந்து வந்திருக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்களா, உள்ள ஒரு இப்போ தான் சிட்டிக்குள்ளே வந்திருக்கேன். ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம ஊருக்குள்ள உள்ள மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, இங்கே சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் தார் ரோடு இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் மெட்ரோ என்னவோ சேம் தான். ஐ திங்க் இந்த மெட்ரோ வந்து இப்போ தான் போட்டிருப்பாங்க இவ்வளோ இருக்குது, ஏன்னா இது வந்து இப்போ உள்ள மாடல் இது. होटल लेक व्यू, சாரி, यहाँ से 100 मीटर दूरी पर है। how many meters? होटल लेक व्यू, this is not the hotel you are looking for. Okay, it's not your hotel, right? It is in hotel lake view. This hotel is 100 meter far from here. Okay, thanks भैया. ये मड़ी சென்னை. அட போங்கப்பா, என்னடா சம்பவம் பண்ணுறீங்க? கைஸ், ஃபைனலி நம்ம வந்து நாக்பூரில் இருக்கிற நமக்கு ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். உங்கள்கிட்ட நான் வர வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு தேடிக்கிட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து கண்டிப்பாக இது மாதிரி நடக்கும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கிறதுக்காக. ஸோ இதாங்க நான் இந்த ரூமு அகோடாவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்மளோட ரூமு. 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, 2 பேர் படுக்கிற மாதிரி பெட்டு, ஒரு டேபிள், ஒரு சேரு, லைட்டாக ஒரு அலமாரி மாதிரி வித் ஏசி, ஒரு நல்ல டாய்லெட்டு, ஓரளவு க்ளீனாகவே இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு பெரிய கிளாஸு, ஓகேங்களா? ரூம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 451 வித் டீ தான் கேட்டால் 456. 450 ரூபாய்க்கு ஏசி வச்சு ரூமான்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. அகோடாவில் போய்ட்டு நான் சர்ச் பண்ணேன், நிறையா வந்துச்சு. அதில் ஒரு 3 நாள் எடுத்து கூகுள் மேப்பில் போட்டு, அதாவது அந்த நேமை அகோடாவில் ஒரு நேமை எடுத்து கூகுள் மேப்பில் போட்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம், எது நல்லாயிருக்கும்னு தேடி பார்க்கலாம். ஸோ இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு மட்டும் தான் நல்லான்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ரூம் ஓகே இருந்தால் போதும், எனக்கு நான் ஃபுட்டு வேலை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி நான் வந்துட்டேன். ஸோ இதான் ரூமு, நல்லா இருந்துச்சு. ஆனால் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஃபைனலி டே 2ன்றது வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. டே 2ல் நமக்கு வேறு எதுவும் பெரிய சம்பவம் நடக்கல. ஜஸ்ட்டு 150 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம மலையில் ஓட்டிட்டு வந்தோம், அவ்வளோதான். மலை ஓட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே எதுவுமே நனையலை. பட் ஆனால் வண்டியில் ஃபுல்லாக சேறு ஈர் நிறையா பட்டுடுச்சு. ஆனால் கொஞ்சம் இந்த ரைட் கோட்டு இதெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஸோ அதான் காய வச்சுருக்கேன். நாளைக்கு வண்டியை போகும்போது மேக்ஸிமம் ஒரு வாட்டர் சர்வீஸ் தான் எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியில் இருக்கேன். அந்த ஒன்றுங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்ஸ்லாம் நிறையா ரொம்ப நாய்ஸியாக சவுண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து 80க்கு மேலே போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப நாய்ஸ் கேட்குது. இப்போ தான் நான் செக் பண்ணேன். ஸோ அதை மட்டும் எப்படியாவது நான் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ இருந்து அது மாதிரி வராமல் பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம சேனல் வந்து இப்போ வந்து 3300 வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நம்ம லடாக் போய்ட்டு வரதுக்கு ஒரு 10K அடிச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கல, இதுவுமே நான் எதிர்பார்க்கல. சப்ஸ்கிரைப் பண்ணால் நடக்கும். ஸோ ஒரு 10K அடிச்சதுன்னா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு, ஓகேவா? ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூவாக ரைடு வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ சூப்பராக போவோம். வீடியோ நான் நல்லா பண்ணுறேன், ஓகேவா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.